பலிகளை குறித்து நம்ம எடுக்கிறோம். என்னென்ன பலிகள் பார்த்தோம்? தகன பலி, போஜன பலியும் பார்த்தோம். இனி என்னென்ன பார்க்கணும்? பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஸோ இந்த போஜன பலியில் ஒரு போஜனத்தை நான் உங்களுக்கு எடுத்தேன். அதில் பானபலின்னு ஒன்று கூட உண்டு. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒன்று தான். ஸோ அதை கூட உங்களுக்கு நான் இன்றைக்கி கொஞ்சம் விளக்குறேன், வேகமாக விளக்குறேன். கவனமாக கவனிங்க, வசனங்களை குறிப்பிடுங்க. சில முக்கியமான சைன்ஸ் எல்லாம் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு இது ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி. இந்த லேவியர் ஆகமத்தை பற்றி ஒரு ஆழமான ஒரு கண்டென்ட். கர்த்தருங்களே ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. பலிகள் அப்படின்னா ஒரு பாவம் செய்த ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக அந்த பாவத்திலிருந்து நிவாரணம் பெறும்படியாக ஒரு பலி செலுத்துதல் தேவை. ஏன்னா அது பரலோகத்தினுடைய சட்ட நியமனம். எப்படி? பரலோகத்தினுடைய சட்ட நியமனம். பாவம் செய்த ஒரு மனுஷனுக்கு பலி செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது பரலோகத்தினுடைய நியமனம். அது ஏதேன் தோட்டத்திலிருந்தே அது ஆரம்பித்தது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு இல்லை என்கிற ஒரு சட்டத்தின்படி இந்த பலி செலுத்துதல் முறைமை கடைபிடிக்கப்பட்டது. எங்கேருந்து கடைபிடிச்சதுலாம் மோசையிலிருந்து அல்ல, இது ஆதாமிலிருந்தே கடைபிடிக்கப்பட்டது. ஆதாமிலிருந்து அது சில கொள்கைகளாக இல்லை, மோசையிலிருந்து அது ஒரு கொள்கைகளாக வருகிறது. இதில் சில விஷயங்கள் யூதர்கள் தன்னுடைய இது மேக்சிமம் இந்த பலி செலுத்துதல் முறைமை மெயினாக யூதர்களுக்கு தேவனை ஏற்றுக்கொண்ட ஆபிரகாமின் சந்ததி தான் இதை மெயினாக சிஸ்டமேட்டிக்காக பண்ணாங்க. மற்ற ஜனங்களும் இதை பண்ணாங்க, புற ஜாதிகளும் இதை செய்து தான் வந்தாங்க. அப்போது இந்த பலி செலுத்துதல் அப்படி வந்துட்டே இருந்தது. இதுக்கு ஒரு சட்டத்திட்டமாய் எப்போ கொடுக்கப்பட்டது அப்படின்னா மோசைக்கு அப்புறம் இது ஒரு சட்டத்திட்டமாய் மாறிற்று. ஆண்டவர் மோசைக்கு எப்படி பலி செலுத்தணும், என்னென்ன பலிகளை செலுத்தணும் அப்படிங்கிற முறைமைகளை ஆண்டவர் சொன்னார். அதை மோசே கற்றுக் கொடுத்தார். ஒரு ஆசாரிய முறைமை வருகிறது. ஆசாரியத்துவம் அதுக்கு முன்னாடி இருந்தது, ஆசாரியன்லாம் இருந்தாங்க. இப்போ இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆபிரகாம் காணிக்கை கொடுத்தான் அப்படின்லாம் இருக்குது. அப்போ ஆசாரியத்துவம் அன்னைக்கு இருக்குது. ஆனால் அதற்கு அது ஒரு முறையாக, அது ஒரு சிஸ்டமேட்டிக்காக வந்தது மோசையிலிருந்து. ஸோ இந்த மோசே வந்ததுலேருந்து என்னென்னா அது ஒரு அது என்னென்னா பலிகள் செலுத்தப்படுது. அந்த பலியில் மெயின் பலி தகன பலி. இந்த தகன பலியை செலுத்தாமல் மற்ற 4 பலிகளை செலுத்த முடியாது. இந்த தகன பலி தான் மெயினான பலி. ஒரு ஆட்டுக்குட்டியை அல்லது ஒரு கிடா இந்த மாதிரி பலி செலுத்துவாங்க. இந்த தகன பலி கொடுத்தா தான் அதுக்கப்புறம் போஜன பலி கொடுக்கணும், சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி அப்படின்னு. இந்த பலிகள் எல்லாமே வெறும் சாயல் மாத்திரமே. இதுக்கு நிஜமான பலி அல்லது நிரந்தர பலி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து நிஜமாய் பலியாகிறார், ஆக வேண்டியது இருக்குது. அதற்காக இது ஒரு முன் ருசியாக, இதை ஒரு பிரமாணமாக, கட்டளையாக பரலோகம் நியமிக்கிறது. யார் மூலமா? மோசேயின் மூலமாய். இது ஒரு பிரமாணமாய், சட்டத்திட்டமாய் நியமிக்கிறது. இந்த சட்டத்திட்டம் அப்படியே யாருக்கு நடக்க போகுது? இயேசு கிறிஸ்துவுக்கு நடக்க போகுது. அவர் தகன பலி ஆவார், அவர் போஜன பலி ஆவார், அவர் சமாதான பலியாய் மரித்தார், அவர் பாவ நிவாரண பலியாய் மரித்தார், அவர் குற்ற நிவாரண பலியாய் மரித்தார். அந்த 5 விதமான பலிகளாய் அவர் மரித்தார். அதில் நம்ம தகன பலி, போஜன பலி, அதனுடைய கட்டளைகள், அதெல்லாம் எப்படியெல்லாம் செய்யணுங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தோம். போஜன பலியில் பான பலியை கூட நான் இன்னைக்கு பார்த்துட்டு அடுத்து சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்றம் 3 இன்னைக்கு எல்லாமே பார்க்க போகிறோம். பானபலினா அப்பத்தை பிட்டு சீஷர்களுக்கு கர்த்தர் கொடுத்தா இருக்குது. அப்பமும் ரசமும் இல்லையா? ரசங்கிறது பானம். அப்போது ரத்தம் சிந்தணும், சரீரம் அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும். ஸோ இப்போ இந்த ரத்தம்
பலி, பானபலி. எப்படி பானபலின்னா திராட்சை ரசத்தை என்ன செய்யறது? வார்க்கப்படணும். திராட்சை ரசத்தை வார்ப்பது. அது எப்படின்னா கால்படி திராட்சை ரசம். எவ்வளவு திராட்சை ரசம்? கால்படி திராட்சை ரசம் அப்படின்னா என்ன அளவு? ஒரு படின்னா என்ன? ஒரு படினா 4 லிட்டர் 400 மில்லி. எவ்வளவு? 4 லிட்டர் 400 மில்லிங்கிறது ஒரு படி. அப்போ கால் படி அப்படின்னா எவ்வளவு? 1 லிட்டர் 100 மில்லி. அப்போ 1 லிட்டர் 100 மில்லி அளவுக்கு என்ன செய்யணும்? திராட்சை ரசம் வார்க்கப்படணும். இந்த பானபலி வார்க்கப்பட்டாதான் இளைப்பாறுதல் உண்டாகும். புரியுதா? இளைப்பாறுதல் உண்டாகும்படி தான் இந்த பானபலி செலுத்துவாங்க. திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகமம் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். லேவியராகமம் 4. தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன். பின்பு ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் சுகந்த தூப பீடத்து கொம்புகளின் மேல் பூசி காளையினுடைய மற்ற இரத்தம் முழுவதையும் ஆசரிப்பு கூட வாசலுக்கு முன்பாக கவனிங்க. இது என்னன்னா, இப்போ இவர் பாவம் செஞ்சிருக்கிறார். இப்போ இவன் பாவம் செஞ்சிருக்கான்னு வைங்க. அங்கே நில்லு, இங்கே நில்லுப்பா. இப்போ பாவம் செஞ்சுருக்கிறான். இது என்னது? பிரதான ஸ்தலம். இப்போ நான் ஆசாரியன். நான் என்ன பண்ணுவேன்னா, இவர் கொண்டு வந்த ஆட்டுக்கடாய் என்ன செய்யணும்? அறுத்து அந்த ரத்தத்தை என்ன செய்வோம்? ஈசோப்பு அப்படின்னா, ஈசோப்புனா நம்ம அந்த கள்ளிச்செடி மாதிரி. எப்படி? கள்ளிச்செடி மாதிரி இருக்கும். அந்த ஒரு நம்ம அந்த கொழுந்து செடி மாதிரி, கொழுந்துன்னு சொல்லுவோம் தெரியுமா? அதே மாதிரி ஒரு செடி. அதுக்கு முனையில் அது நிறைய விழுதாக இருக்கும். அதுக்கு முனையில் காம்பு கொஞ்சம் நீண்டு ஒரு பூ இருக்கும். புரியுதா? அதை தான் பழைய பாட்டின் முறைமையின்படி இரத்தத்தை என்ன செய்வாங்க? தளிப்பாங்க. அப்போ என்ன செய்வாங்கன்னா, ஆசாரியன் இப்படி சொல்லுவான். இப்போ இவர் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இவருக்காக ஆசாரியன் வேண்டிக் கொள்வான். இரத்தத்தை என்ன செய்வான்? இவன் கொண்டு வர ரத்தத்தை ஆட்டை வெட்டி 7 முறை அதை தளிப்பாங்க. எப்படி? இந்த ரத்தத்தை 7 முறை தளிப்பாங்க. ஏது? அந்த ஈசோப்புங்கிற அந்த தெளிப்பாங்க. ரைட்டா? அப்படி தெளிக்கும்போது தெளிக்கிறதா என்னது? இந்த ரத்தம் தெளிக்கிறது. இப்போ தெளிக்கும் போது என்ன ஆகும்னா, திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் 19:30. இயேசு காடியை வாங்கிய பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ரைட், போதும். இப்போ இங்க என்னன்னா, இது நெஜம். சாயல் என்னது? இப்போ பார்த்தோம். நெஜம் இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு இப்போ பாருங்க, நான் சொன்ன 7 முறை என்ன செய்வான்? இரத்தத்தை ஈசோப்பினால ஆசாரியன் தெளிப்பான். இதை தெளிக்கிறது 7 முறைன்னா 7 வாட்டி ரத்தம் தெளிக்கிறது. அப்போ இயேசு 7 முறை ரத்தம் சிந்தணும். இயேசு 7 முறை ரத்தம் சிந்தினாரா? பார்க்கலாம். இயேசு 7 முறை ரத்தம் சிந்தினார். கவனமா இருங்க. எங்கெல்லாம் சிந்திருக்காரு பாருங்க. கெட்செமனேல வைத்து, அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஜெபிக்கும் போது வேர்வை துளியிலிருந்து ரத்தம் வெளியே வர்ற அளவுக்கு ப்ரெஷர் வந்தது. அவர் ரத்தத்தை முதல்ல சிந்துறார். 2வது வாரினால் அடிக்கும் போது ரத்தம் சிந்தப்பட்டது. 3வது முள்முடி சூட்டும் போது. 4வது சூட்டின முள்ளுக்கு மேலே நான் போன வாரம் எடுத்து என்ன செஞ்சாங்க? கோதுமை அடிக்கிற மாதிரி தலையில் கட்டையால் அடிப்பாங்க. உருட்டு கட்டையால் என்ன செய்வாங்க? கோலினால் அடிக்கும் போது ரத்தம் சிந்தப்பட்டது. அடுத்து கைகளில் ஆணி அடிக்கும் போது, கால்களில் ஆணி அடிக்கும் போது, விழாவில் குத்தும் போது. அப்போ இயேசு எத்தனை இடத்துல காயப்பட்டிருக்கிறாரு? அப்போ இயேசு ரத்தம் 7 முறை சிந்தியிருக்காரு. உங்களுக்காக. யாருக்காக சிந்தினார் இயேசு ரத்தம்?
எனக்காக சிந்தினார். என்னத்துக்கு? இந்த இது 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 என்ன பலி? இது பானபலி. தேவன் எனக்காக பானபலி செலுத்தி இருக்காருன்னா செலுத்தி இருக்கிறார். புரியுதா? பாருங்க, இளைப்பாறுதல்ங்கிறது இப்போ நீங்க இந்த யோவான் 19:30 நீங்க பார்த்தீங்க, எல்லாம் முடிந்ததென்று தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஆவியை ஒப்பு கொடுத்தாலே அதுக்கு பேர் என்ன? இளைப்பாறுதல் வந்துச்சுன்னு அர்த்தம். ஏன்னா எனக்காக அவருக்கு வரவேண்டிய தண்டனை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டு இயேசு மரித்தார், ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். இப்பொழுது அதன் மூலமா எனக்கு என்ன வந்துருச்சு? இளைப்பாறுதல் வந்துருச்சு. இனி திருப்புங்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம். நீங்க படிக்க வேணாம், நான் படிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவை அவன் குமாரனை ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கு உண்டாயிருக்கும். பூமியிலே நடமாடுகிற யாவருக்கும் சமுத்திரத்தின் மச்சங்களுக்கு யாவுக்கும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. நடமாடுகிற ஜீவ ஜந்துகள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக. பசும் பூண்டுகள் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன். மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். எப்படி? இது என்னன்னா, நோவா அந்த ஜலப்பிரளயத்துக்கு அப்புறம் பலி செலுத்தும் போது நடந்த விஷயம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மாம்சத்தை புசிக்கும் போது அது இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஏன் இரத்தத்தோட புசிக்க வேண்டாம்? ஆனா புதிய பிரமாணத்தில் எப்படி இரத்தத்தை புசிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா? புதிய பிரமாணத்தில் எப்படி? இயேசு அவருடைய சரீரத்தை பிட்டு அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனா இங்க நோவாட்ட என்ன சொல்லியிருக்கிறாரு? இது மோசையின் பிரமாணத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லியிருக்கிறாரு? மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோட புசிக்க வேண்டாம். அப்படின்னா பைபிள்ல நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உயிர் எதுல இருக்கு? இரத்தத்தில் இருக்கு. ஒரு மனுஷனுடைய உயிர் எங்க இருக்கு? ரத்தம். ரத்தம் சிந்திச்சுன்னா செத்து போயிடுவாங்க, அப்படித்தானே? அப்போ இங்க இந்த மிருக ஜீவனுடைய இரத்தத்தை புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன் அப்படி சொல்லப்பட்டிருக்குது? புதிய ஏற்பாட்டில் நம்ம என்ன செய்யறோம்? கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா? கம்யூனியன் எடுக்கும்போது என்ன நடக்குது? இரத்தத்தையும் அவருடைய சரீரத்துக்கு இடையா அப்பத்தையும் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? ரிசல்ட் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. அது என்ன? கவனமாக கவனிங்க. மிருகத்தினுடைய இரத்தத்தை புசிக்கும் போது மிருகனுடைய ஜீவனை புசிக்கிறோம். எப்படி? ரத்தத்தை ஏன் சிந்த சொல்லுதுன்னா, அங்க நீங்க அங்க மிருகத்துக்கு ரத்தத்தை புசிச்சா என்ன ஆகும்? மிருகத்தினுடைய குணங்கள் எல்லாம் நமக்கு வந்துடும். ஏற்கனவே பிரச்சனையே அதுதான். அங்க ஏற்கனவே என்ன பிரச்சனை? காட்டு மிராண்டித்தனமா இல்லையா? பாவம்னாலே காட்டு மிராண்டித்தனமா செய்யறோம். மனுஷன் இயல்பல்ல, தேவன் உருவாக்கின மனுஷனுடைய இயல்பல்ல பாவம். ஆனா அதை செய்யறான் அப்படின்னா மறுபடியும் அவன் அந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதற்காக என்ன சொல்றான்னா, நீ மிருகத்தினுடைய இரத்தத்தை புசிக்க கூடாது. ஆனா இங்க ஏன் புசிக்க சொன்னார்னா, இயேசுவினுடைய எல்லா குணமும் அதிகாரம் ஞானம் கிருபை சகலமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுதா? அதனாலதான் அதை நான் குடிக்கும் போது தான் நான் என்ன செய்யறேன்? இரத்தத்தை நாம் பருகும் போது தான் எனக்கு என்ன வருது? இயேசு எனக்காய் மரித்ததன் மூலமாய் வந்த இயேசுவின் ஜீவன் எனக்கு வருது. ஹல்லேலூயா. சோ அதனால தான் நான் இங்க பெற்றிருக்கிறேன். புரியுதா? இந்த காடி ரத்தம் ரசம் இதெல்லாம் ஒண்ணுதான். காடினா அங்க ரத்தம், ரசம் இல்லையா? ரசம், இந்த ரத்தம் காடி இதெல்லாமே ஒண்ணுதான். ஓகேங்களா? ரைட்டு, புரிஞ்சுதா? இதுதான் நமக்கு என்னன்னா, இந்த போஜன பலியோட சேர்ந்து பான பலியும். புரியா? பானபலி எப்படி செலுத்தணும்? பானபலி எப்படி செலுத்தணும்? கால்பிடி ரசம், எனது கால்பிடி
திராட்சை ரசம் 1 லிட்டர் 100 மில்லி ரசத்தை பயன்படுத்தணும் இல்லையா? ஸோ இங்கே தேவன் அதற்காக பலியானார், மரித்து போனார், இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். 7 முறை அந்த இரத்தம் தளிக்கப்படுற பிரதான ஆசாரியன் தளிக்கப்படுகிறது போல 7 முறை எனக்காக இயேசு இரத்தம் சிந்தினார். ஸோ இதன் மூலமாக எனக்கு என்ன வருதுன்னா இளைப்பாறுதல் வருது. ஏன்? பானபலியை எனக்கு கொண்டதுனால எனக்கு என்ன வருது? இளைப்பாறுதல் வருது. இனி சமாதான பலி, 3வது பலிக்கு போகலாம். பாருங்க, சமாதான பலி அப்படின்னா என்ன? சமாதான பலின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. தேவன் தான் கொண்டு வந்து சேர்த்த இந்த பிள்ளைங்க இந்த பூமியில் வெற்றியோட வாழணும். எப்படி? தேவனுடைய திட்டம் என்ன? வெற்றியோட வாழணும், தன்னை போலயே வாழணும். அப்படின்னு என்ன? இப்போ என்ன மாதிரியே ஒரு ஆள் இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி ஆசைப்படுவேன்? என் குணம் இருக்கணும்னு ஆசைப்படுவேன், என்ன மாதிரி சுகமாக இருக்கணும்னு ஆசைப்படுவேன் இல்லையா? அப்போ தகப்பன் தன் பிள்ளை எப்படின்னா தன்னை மாதிரியே யோசிக்கிறதுனால தன்னை மாதிரியே அவன் வாழணும் இந்த பூமியில் அப்படின்னு நினைக்கிறார். புரியுதா? அந்த நினைவின்படி மனுஷன் இங்கே வாழுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு தான் இந்த சமாதான பலி. ஸோ இந்த சமாதான பலி எப்படின்னா அவருக்கும் நமக்கும் அவருக்கும் இருக்கிற உறவு. அதாவது அவர் எந்த கண்ணால என்ன பார்க்கிறாரோ அதே கண்ணால நானும் அவரை பார்க்கணும். புரியுது? ஒரு விளங்குதா உங்களுக்கு? அதாவது அவர் என்ன பார்க்கிறாரோ, அவர் என்னில் என்ன வர வேண்டும், நான் என்ன அனுபவிக்க வேண்டும் என்று அவர் நினைத்து பார்க்கிறாரோ அதே போல நானும் நினைக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். ஸோ அதுதான் இந்த சமாதான பலி. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 16:7 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாயினுடைய வீட்டுக்கு வரான். யாருக்கு வீட்டில்? ஈசாயின். இங்கே வந்து என்னன்னா தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள போறாரு. ஆனால் சாமுவேலுக்கு அது தீர்க்கதரிசிக்கு தெரியாது. அப்போ அந்த வீட்டில் தான் தெரியும், யாருன்னு தெரியாது. அப்போ எல்லாரையும் அந்த தகப்பனார் வர வச்சுட்டே இருக்கிறாரு. இது இல்லை. ஏன் இது இல்லைன்னு அவர் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இவன் அந்த பாடியை பார்த்து ஷேப்பை பார்த்து எல்லாம் என்ன செய்கிறான்? யார்? சாமுவேல் நம்புகிறான். அப்போ ஆண்டவர் சொல்ல, இது இல்லை, நீ மனுஷனை பார்க்குற, புறத்தை பார்க்குற, நானும் உள்ளத்தை பார்க்குறேன் அப்படின்றாரு. ஸோ ஆண்டவர் வந்து உள்ளத்தை பார்க்குறார். உங்களுக்கு நல்லாவே தெரியும் மனுஷன் என்னவா இருக்கிறான்? ஆவி, ஆத்மா, சரீரம். மனுஷன் எப்படி இருக்கிறான்? ஒரு மனுஷன் ஆவியா இருக்கிறான், ஆத்மா இருக்குது, அவனுக்கு சரீரம் இருக்குது. சரியா? இந்த ஆத்மாங்கிறது மனம் இல்லையா? இந்த மனம் 3 வகையாக பிரிக்கலாம். எப்படி? ஆத்மா 3 வகையாக பிரிக்கலாம் பாருங்க. ஆத்மா, மனம், ஆத்மாவுக்குள்ள விருப்பம், ஆத்மாவுக்குள்ள உணர்வு அல்லது உணர்ச்சிகள். இது இந்த 3 கலந்தது தான் ஆத்மா. எப்படி? மனது இல்லையா? அவன் நல்ல மனசுக்காரை சொல்லியிருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? நல்ல மனசு அப்படின்னா அவன் ஆத்மாவிலிருந்து வெளிப்படுகிற ஒன்று. மனசு அவனுக்கு இருக்குது அப்படின்னா அவன் ஆத்மாவிலேருந்து நல்ல மனமாகிய அந்த ஒரு குணம் அவன்கிட்ட வெளிப்படுது. விருப்பங்கள், அவன் விருப்பம் எப்படி இருக்குன்னா தேவன் விரும்புகிறதையே அவன் விரும்புவான். புரியுதா உங்களுக்கு? தேவன் விரும்புகிற விருப்பம். உணர்வு, அவன் எப்பவுமே தேவ சிந்தை உள்ளவனா இருக்கிறதுனால அவன் உணர்வுகள் என்ன செய்யும்? அவன் உணர்வுகள் கிரியையா வெளிப்படும் போது நல்ல உணர்வுகளாய் வெளிப்படும். புரியுதா? அப்போ ஆத்மா இப்படி 3ஆ பிரிக்கப்படுது. இது 3 என்ன?
இந்த சமாதான பலிக்கு இந்த மூன்றுக்கும் என்ன சம்பந்தம்? இந்த சமாதான பலிக்கு இந்த மூன்றுக்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த சமாதான பலிக்கும் இந்த ஆத்மாவுக்கும், ஆத்மா ரிலேட்டடாக தான் இந்த சமாதான பலி. ஆத்மாவுக்குள்ள மனது, விருப்பம், உணர்ச்சிகள், இது மூன்று அடங்கினது தான் ஆத்மா. இப்போ இந்த ஆத்மா இதுக்கு இந்த சமாதான பலியினுடைய பிரமாணங்கள் எப்படின்னு பார்க்கலாம். 6 விதமான சமாதான பலி பிரமாணங்கள் இருக்குது. சமாதான பலி என்னது, எப்படி எடுக்கணும், அது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஆனால் கொஞ்சம் சில மாற்றங்கள் அதில் இருக்குது. பலி பலியாக வேண்டிய ஆட்டுக்குட்டி ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் எதுவாகவும் இருக்கலாம். ஆடு பழுதட்டதாக இருக்கணும், ஓகே. குடலும் அதன் மேல் உள்ள கொழுப்பும் படைக்கப்பட வேண்டும். சிறுநீரகங்களும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்கப்பட வேண்டும். கல்லீரலும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்கப்படணும். அது ஏறெடுத்து உயர்த்தி படைக்கப்பட வேண்டும். சரி, பார்க்கலாம். இந்த பலி ஆண்குட்டி, ஆண் இல்லைன்னா பெண்ணு, ஓகே, அது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இந்த இடத்துல ஏற்கனவே எல்லாம் பார்த்ததெல்லாம் ஆண் மட்டும்தான் கொடுக்கணும். ஆண் தகன பலிக்கு ஆண் தான் கொடுக்கணும், அப்படி தானே, ஆண் குட்டி தான் கொடுக்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே தகன பலி, போஜன பலி, சமாதான பலி இப்படி தான் வரணும். எல்லா பலியும் செலுத்தணும். ஆனால் எல்லாத்துக்கும் இவ்வளோ சிஸ்டம் இருக்குது பாருங்க. இப்போ இது ஆண் பெண் ஏதாவது செலுத்தலாம். ஆடு பழுதட்டு தான் இருக்கணும், உங்களுக்கு தெரியும், ஓகே. இங்கே என்ன ஸ்பெஷலா, குடலும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்க வேண்டும். பார்க்கலாமா? சிறுநீரகம் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்க வேண்டும். கல்லீரலும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்கணும். விசேஷமாக இருக்குல்ல, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? தனித்தனியாக பாட்டாக கேட்குறாங்க. அப்போது இந்த குடலும் அதன் மேலுள்ள கொழுப்பும், சிறுநீரகம் அதன் மேல கொழுப்பும், கல்லீரலும் இதெல்லாம் யாருக்கு நடந்திருக்கணும்? ஏசப்பாவுக்கும் இது நடந்திருக்கணும், அப்படி தானே? சரி, பார்க்கலாம். பாருங்க, லேவியராகமம் 3ஆம் அதிகாரம். இந்த சமாதான பலியை பற்றி முழுவதும் எங்கே எழுதியிருக்குன்னா இந்த லேவியராகமம் 3ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்குது. சரி, இது பாருங்க, மனம் இல்லையா? மனம்னா என்ன? குடலும் அதன் கொழுப்பும் படைக்கப்பட வேண்டும். சிறுநீரகமும் அதன் கொழுப்பும் படைக்கப்பட வேண்டும். கல்லீரலும் அதன் கொழுப்பும் படைக்கப்படணும். அப்படின்னா இந்த குடலுக்கு குடல் அப்படின்னா, அந்த குடல் அப்படின்னா எதுக்கு பலி செலுத்தப்படுதுன்னா உங்கள் மனதுக்காக பலி செலுத்தப்படுது. சிறுநீரகம் எதுக்காக? நம்ம என்ன விரும்புகிறோன்றதுக்காக பலியிடப்படுது. கல்லீரல் உணர்ச்சிகளுக்காக பயன்படுது. இது நீங்கள் பக்கத்தில் பார்க்குறது என்னன்னா வேற ஒன்றுமே இல்லை, இது எபிரேய பதம். புரியுதா? குடலுடைய எபிரேய பதம் என்னது? கேரவ். சொல்லுங்க, கேரவ், ரைட்டா? கல்லீரலோட, ஏன்னா இது நம்ம இந்த லேவியராக புத்தகம் இதனுடைய ஆழத்தெல்லாம் பார்க்கும்போது எபிரேய பதம் ரொம்ப முக்கியம். புரியுதா? எபிரேய வார்த்தையில் இது, அதனுடைய அந்த பதத்தை தான் நம்ம பேசுகிறோம். அதனுடைய அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பேசுகிறோம். அதை எப்படி பேசுவாங்க அங்கே, எப்படி சொல்லுவாங்கன்னா குடலை எப்படின்னு சொல்லுவாங்க? கேரவ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறுநீரத்தை கிளையா, கல்லீரல் என்ன சொல்லுவாங்க? கேவிட். புரிஞ்சா? இந்த கேரவ், கிளையா, கேவிட் இதெல்லாம் என்ன அப்படின்னா, ஓகே, உங்களுக்கு இப்போ புரிஞ்சுது இல்லையா? நம்மளுடைய மனதுக்காக, மனதில் சமாதானம் உண்டாக. பாருங்க, ஆத்மா, இந்த ஆத்மாவுக்குள்ளதான் என்ன இருக்குது? ஆத்மாவை நம்ம 3ஆ பிரிக்கிறோம். ஆத்மாவில் ஒன்று மனம், விருப்பம், உணர்வு, உணர்ச்சிகள். ஸோ இந்த மனதில் ஏற்படுற ஆத்மாவில் மனம் பிரச்சனை பாருங்க. மனம்னு ஒன்று இருக்குது, விருப்பம்னு ஒன்று இருக்குது, உணர்வுகள் ஒன்று. இது எல்லாமே பாவத்துக்கு உட்படும். எப்படி? ஏன்? இது எல்லாமே தேவன் சொல்லுவதை கேட்காம, தேவன் விரும்புவதை செய்யாம, தேவன் என்ன விரும்புறாரு? தன்னை மாறி தன்னுடைய பிள்ளைங்க இருக்கணும், ஜெயிக்கணும், ஆசீர்வதிக்கப்படணும், சமாதானமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதுல
அது நடக்காத பட்சத்தில் அதை நடக்கிறதாக அந்த பாவத்திலிருந்து, அது நடக்காத பட்சத்தில் அந்த பாவம் வருது இல்லைங்களா, அந்த பாவத்திலிருந்து என்ன செய்யணும்? விடுதலையை கொடுக்கும்படியாய் தேவன் ஏற்படுத்தினது தான் இந்த பலி. பலி செலுத்தி அந்த ஆட்டினுடைய, ஒரு ஆட்டை பலி செலுத்துறோம்னா அந்த ஆட்டுக்கு குடலை என்ன செய்யணும்? குடலை என்ன செய்யணும்? குடலும் அதனுடைய கொழுப்பையும் சேர்த்து பலி செலுத்தணும். சிறுநீரகம் அதுக்கு மேல இருக்கிற கொழுப்பு சேர்த்து விருப்பத்துக்காக பலி செலுத்தணும். கல்லீரலும் அதை சேர்ந்த கொழுப்பு சேர்த்து உணர்ச்சிக்காக என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். அப்படி பலி செலுத்தும் போது அந்த பலி எப்படி செலுத்தணும்? இந்த பலியை செலுத்திட்டு அந்த பலி என்ன செய்யணும்? ஆசாரியன் பலி என்ன செய்வான்? தெளிப்பான். ஓகே, அது வேற. அடுத்து இது அந்த அந்த ஒவ்வொரு பீஸையும் தனித்தனி அடுத்து என்ன செய்யணும்? பலிபீடத்தில் வச்சு எரிக்கணும் இல்லையா? அப்போ இதை என்ன செஞ்சுட்டு, இதை என்ன பண்ணிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இதை ஆராட்டுவாங்க. எப்படி? இதை நம்ம ஊரில் ஆராட்டு, இந்த என்னது இப்படி பண்ணுவாங்க தெரியுமா? ஆரத்தி எடுப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆரத்தி எடுப்பாங்க. எப்படி எடுப்பாங்க? இப்படி எடுப்பாங்க, அப்படி தானே? அதுக்கு அர்த்தம் என்ன? அந்த ஆளை மகிமைப்படுத்துகிறாங்க, அந்த ஆளை வாழ்த்துறாங்க, வெல்கம் பண்ணுறாங்க இல்லையா? இப்போ அந்த பலியில் 6வது பலி என்னன்னா, அதை ஏறெடுத்து உயர்த்தி படைக்கணும். ஏறெடுத்து படைக்கணும்னா நம்ம பைபிளில் இருக்கும். உயர்த்தினா அது சாதா தமிழ். ஸோ உயர்த்தி, அதை உயர்த்தின்றது அதை என்ன செய்யணும்? இப்படி உயர்த்தணும். இப்படி உயர்த்திட்டு இப்படி ஆரத்தி எடுக்கணும். எப்படி பண்ணணும்? இப்படி உயர்த்தணும், இப்படி ஆரத்தி எடுக்கணும். அதை ஏறெடுத்து உயர்த்தி படைக்கணும். புரியுதா உங்களுக்கு? அந்த ஏறெடுக்கிறது இது அசைவாடுறது. எப்படிங்க? இது என்ன சொல்லுவோம்? அசைவாட்டுறது. இப்படி ஏறெடுத்து இப்படி அசைவாட்டுறதுக்கு பேரு தான், அந்த இடத்துல ஒரு சிம்பிள் வருது பாருங்க. எப்படி? ஏறெடுக்கணும், அசைவாடணும். எப்படி ஏறெடுக்கிறீங்க? அசைவாடையுங்க. அது வேற ஒன்றும் இல்லை, சிலுவையின் சைன் அது. ஹல்லேலூயா. இது என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ இந்த ஏறெடுக்கிறது அசைவாடுகிறதுனா நம்ம அவரை மகிமைப்படுத்துறது. இப்போ இதில் சிலர் கேள்வி கேட்கலாம், இப்போ அப்படின்னா நமக்கு பரலோக சட்டத்திட்டத்தின்படி நம்ம பலி செலுத்திக்கிட்டே எப்படிங்க? அப்போ இந்த பலி செலுத்தும் போது மறுபடியும் 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 தப்பு பண்ணதானே வரும் இல்லையா? தப்பு பண்றது மன்னிப்பு கேட்கறது, தப்பு பண்றது பலி செலுத்துறது. அப்படியா? அப்படி ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல. நீங்க பலி செலுத்துறதுக்கு அப்புறம் உங்களால பாவம் செய்யாமல் இருக்கணும்னா இந்த ஏறெடுப்பு முக்கியம், இந்த அசைவாடுதல் முக்கியம். உங்க வாயிலிருந்து எப்பவும் என்ன செய்யணும்? அவர் நாமத்தை அறிக்கையிட்டு அசைவாடி கொண்டே இருக்கணும். உங்க வாய் அவர் நாமத்தை அசைத்து கொண்டே இருக்கும் என்றால் இந்த பாவத்தை நீங்க செய்ய முடியாது. ஹல்லேலூயா. புரியுதா? இப்போ இது பழைய நியமத்தின்படி என்ன செய்யுது? ஆரத்தி எடுக்கணும், அசைவாடணும் இல்லையா? உயர்த்தணும், அசைவாடணும். இப்போ நம்ம என்ன செய்யறோம்? சபைக்கு வந்தா என்ன செய்யறோம்? ஆண்டவரே எப்படியாவது ஒரு நல்ல மரக்கட்டில் வாங்கி தாருங்க, நல்ல தூங்கணும் சமாதானத்தோட, சூடு நேரம் நல்ல சர்வத்து வாங்கி தாருங்க. இதெல்லாம் சாப்பிடுவீங்க, எல்லாருக்கும் இது இருக்குது. அதனால சமாதானம் வருதா? நல்ல கட்டில் இருக்கிற நல்ல தூக்கம் வருதா?
நல்ல கண்ணு நல்ல தெளிவாக இருக்கிறதுனால உங்கள் எதிர்காலம் தெளிவாக தெரியுதா? இல்லைல்ல. அப்போ அதை தொடர்ந்து தெரியணும்னா, தேவன் பார்க்கிற அந்த பார்வையின்படி நீங்கள் வாழணும்னா, அவர் விரும்புகிறபடி வாழணும்னா, அவர் விரும்புகிற மனப்பக்குவத்தோடு சமாதானத்தோடு நீ வாழணும்னா, வெற்றியோடு வாழணும்னா, அவரை உயர்த்திட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சமாதான பலிங்கிறது என்னது? அங்கே என்ன செய்வான் ஆசாரியன்? அவரை உயர்த்துவான். யாருக்காக? இவரை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவரை உயர்த்துவோம் பாருங்க. அடுத்து நம்ம இங்கே அவரை உயர்த்த 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 பலி, இன்னொரு பலியை நம்ம செலுத்தவே வேண்டாம். நம்ம என்ன செய்கிறோம்? துதி பலிகளை ஏறெடுக்கிறோம். அவரை துதித்து கொண்டே இருக்கும்போது பலி செலுத்துதல் நடந்து கொண்டே இருக்குது. இந்த பலி செலுத்துதல் நடக்கும்போது பாவத்துக்கு மன்னிப்பு மட்டுமல்ல, இனி பாவம் செய்யாத தேவ பலத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா சமாதான பலியின் நோக்கமே என்னன்னா, தேவன் தன்னை போல, தான் விரும்புகிற போல தன் பிள்ளை வாழணும், வளரணும், அனுபவிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். இததான் நான் எதிர்காலத்தை பார்க்கிற மாதிரி என் பிள்ளை அவனுடைய மாம்ச கண்ணால பார்க்காதபடிக்கு என்னுடைய கண்களை பெற்று எதிர்காலத்தை காணணும், வாழணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட வேண்டிய பலிதான் சமாதான பலி. ஹல்லேலூயா. சமாதான பலி புரிஞ்சுதா? ரைட், திருப்பி கொள்ளலாம். இனி என்ன பலி? பாவ நிவாரண பலி. இப்போ பார்க்கலாம் பாவ நிவாரண பலியின் பிரமாணங்கள். இது அதே போல தான் சமாதான பலி மாதிரி தான், ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் வரும். பாக்கி எல்லாமே அதே தான். படிங்க. பலி ஆட்டுக்குட்டி ஆணா பெண்ணா ஏதாவது எதுனாலும் இருக்கலாம். ஆடு பழுதற்றதாய் இருக்கணும். குடலும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்கணும். சிறுநீரகங்களும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்கணும். கல்லீரலும் அதன் மேலுள்ள கொழுப்பும் படைக்கணும். ஏறெடுத்து உயர்த்தி படைக்கணும். இப்போ சொன்ன பார்த்தோம் இல்லையா, ஏறெடுத்து உயர்த்தி. இதில் ஸ்பெஷலாக ஒன்று வருது. ஆட்டுக்குட்டி நகரத்துக்கு புறம்பே பலியாக்கப்பட வேண்டும். பாவ நிவாரணத்துக்கு முக்கியமான என்னது? எக்ஸ்ட்ரா என்ன செய்யணும்? இந்த ஆட்டுக்குட்டி நகரத்துக்கு புறம்பே பலியாக்கப்பட வேண்டும். நம்மளுக்கு இப்போ வாரத்தில் ஒரு நாள் சபைக்கு வர்றதே பெரிய கஷ்டம். அப்புறம் எத்தனை பலி செலுத்தணும்னு பாருங்கள். பலி செலுத்துதல்னா எவ்வளோ வேலை இருக்குன்னு பாருங்கள். 5 வகையான பலி செலுத்தணும். அதில் ஒவ்வொன்றிலும் எவ்வளவு என்னென்ன கொள்கையிலே என்னென்ன பிரமாணங்கள் இருக்குது பாருங்கள். என்ன சட்டத்திட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சட்டத்திட்டத்தை எல்லாத்தையும் ஒவ்வொரு பலிக்கும் செலுத்தணும். அப்போ தான் ஒரு மனுஷன் முழுவதுமாக என்ன செய்கிறான்? கம்ப்ளீட்டாக பாவத்திலிருந்து வெளியே வரான்னு அர்த்தம். தேவன் விரும்புகிற மாதிரி, தேவன் நினைக்கிற ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு அப்பதான் அவனுக்கு என்னது? ஸ்லாக்கியம். அல்லன்னா ஸ்லாக்கியம் இல்லை. அப்ப இந்த ஆட்டுக்குட்டி நகரத்துக்கு புறம்பே பலியாக்கப்பட வேண்டும். யோவான் 19:20 எடுங்க. யோவான் 19. சிலுவையில் அறையப்பட்ட இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்திற்கு சமீபமா இருந்தபடியினால், நகரத்துக்கு சமீபமா இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். அது எபிரேய கிரேக்கு லத்தீன் பாஷைகளில் எழுதி இருந்தது. அது எபிரேய கிரேக்கு லத்தீன் பாஷையில் எழுதி இருந்தது. கவனிங்க. இயேசு இப்போ என்ன, இங்க இந்த பலிகள் எல்லாம் செலுத்தியாச்சு. பலி ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? எங்க போடணும்? புறம்பே வடக்கு பக்கம். வடக்கு பக்கத்தில் என்ன செய்யணும்? அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? கொடுக்கப்படும். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இங்க இயேசு எப்படி பண்ணார்? இயேசு எப்படி சிலுவையில் அறையப்பட்டார் அப்படின்னா, இயேசு சிட்டிக்கு பிகினிங்ல எங்க இது? கொல்கத்தா மலை எங்க இருக்குது? கொல்கத்தா மலை கணக்குப்படி எங்கே இருக்குதுன்னா, சிட்டி பார்டர்னு சொல்லுவோம் இல்லையா, பார்டர் சிட்டிக்கு துவக்கத்தில். இப்போ பாருங்களேன், நம்ம எங்கே போய் மார்த்தாண்டம் என்ட்ராயிட்டோம், பாலம் தாண்டிட்டோம். பாலம் தாண்டினா என்ன இருக்குது? பாலம் தாண்டினா என்ன இருக்குது? குளுத்துற. அங்கிட்டு குளுத்துற,
இங்கிட்டு பட்டணம் திருப்பு அப்படின்னா அந்த திரும்பும்போது இந்த சிட்டியில் உள்ள எல்லாருமே பார்க்குற இடத்துல தான் அந்த கொல்கதா மலை இருக்குது. அந்த மண்டையோட்டு பாறை அது எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? சிட்டி தொடங்குற இடத்துல. அந்த இடத்துல எல்லாருமே பிரயாணிப்பாங்க. யாரெல்லாம் பிரயாணிப்பாங்க? எல்லா ஜாதி மக்களும் அங்கே பிரயாணிப்பாங்க. யூதர்கள் பிரயாணிப்பாங்க. எல்லாருக்குமே பார்வை அடைய வேண்டிய ஒரு இடம் தான் கொல்கதா மலை. அந்த இடத்துல தான் தேவன் என்ன செஞ்சாங்க? சிலுவையில அறைந்து பலி செலுத்தினாங்க. அங்கதான் நிர்வாணமா என்ன செஞ்சாரு? சிட்டிலங்க எல்லாரும் பார்க்கிற இடங்க. எல்லா ஜாதி இனம் குலம் கோத்திரம் எல்லா பிசினஸ் பீப்புள் எல்லாரும் வந்து போகிற இடத்துல இயேசு சிலுவையில தொங்கிட்டு நிற்கிறார். புரியுதா? நமக்கு இங்கே வேற மாதிரி எல்லாம் காட்டிட்டாங்க சிறுமாயில். புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் தொங்கி நிற்கிறார். இப்போ இந்த இடத்துல அவர் தொங்கி நிற்கணும். இங்கே ஒரு விசேஷமான ஒரு விஷயம் நடக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சிலுவையில் அந்த சிலுவையில் எழுதியிருப்பாங்க இல்லையா? INRI பார்த்துருக்கீங்களா? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நகரத்துக்கு சமீபமாக இருந்தபடினால் யூதரில் அநேகர் அந்த மேல் விலாசத்தை வாசித்தார்கள். எந்த மேல் விலாசத்தை? சிலுவைக்கு மேல ஒரு மேல் விலாசத்தை எழுதினாங்க. அந்த மேல் விலாசம் என்னன்னு பார்ப்போம். அது என்னென்ன பாஷையில் இருந்தது? எபிரேய, கிரேக்க, லத்தீன். எபிரேய பாஷை யார் பயன்படுத்துவாங்க? ஹீப்ரு பாஷை. எபிரேயன்னா ஹீப்ரு பாஷை. ஹீப்ரு பாஷை யார் பயன்படுத்துவாங்க? யூதர்கள் பயன்படுத்துவாங்க. சரியா? யூதர்கள் எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, இருக்கிறதுலே ரொம்ப 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 ஃபேமஸ், ரொம்ப பழம்பெரும் மொழின்னு சொன்னால் அது என்னது? ஹீப்ருங்கிறது ரொம்ப பயங்கரமான மொழி. அன்னைக்கு இருந்ததில் ரொம்ப பயங்கரமான மதிப்புள்ள மொழி. யூதர்களுக்கு அதனாலேயே ஒரு கௌரவம் கர்வம்லாம் உண்டு. அவங்க ஒரு மொழியின் அர்த்தத்தை இங்கிட்டு அங்கே அங்கிட்டு இங்கே லெஃப்ட் ரைட்டு ரைட்டு லெஃப்ட்டு இடையில எல்லாம் நல்லா நோண்டி பார்ப்பாங்க. ரொம்ப நோண்டி பார்க்குற திறமை யூதர்களுக்கு இருந்தது. புரியுதா? அப்போ யூதர்கள் இந்த பிரதான ஆசாரியர்கள் பார்க்குறானுங்க, என்னடா இது எப்படி எழுதியிருக்குது அப்படின்னு பார்க்குறானுங்க. எப்படி எழுதியிருக்கு பாருங்க. லத்தீன் மொழியில் எழுதியிருக்கு பாருங்க. இஷூஸ் நஸ்ரேனியூஸ் ரெக்ஸ் லடோயாரும். நஸ்ராயனாகிய இயேசு யூதர்களுக்கு ராஜா. ராஜான அந்த ரெக்ஸ் என்கிறது ராஜான்னு அர்த்தம் லத்தீன்ல. புரியுதா? யூதர்களுக்கு ராஜா. அதான் நஸ்ரேனாகிய இஷூஸ் நஸ்ரேன் ரெக்ஸ் ஐடோரியோரம். இதை தான் ஷார்ட்டாக என்ன எழுதி வச்சுருந்தாங்க? சிலுவையில் லத்தீன் மொழியில் எழுதி வச்சுருந்தாங்க. கிரீக்கில் எப்படி எழுதி வச்சாங்க பார்த்துங்க. ஐஷூஸ் ஹோ. இந்த ஹோங்கிறது வந்து அந்த அந்த இடைமொழி சொல்லலாம், அது மீனிங் இல்லை. நஸ்ரேயோஸ் ஹோ பெலியூஸ்டோன் அப்படின்னாலே, பெலியூஸ்டோன்னா ராஜான்னு அர்த்தம். புரியுதா? லிடியோன் அப்படின்னா யூதர்களுக்கு ராஜான்னு அர்த்தம் கிரேக்க மொழியில். ரைட்டா? புரியுதா? இதுதான் எபிரேய மொழி. எப்படிங்க? ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரி இருக்கோ? எபிரேய மொழியில் இப்படி தான் எழுதியிருந்தாங்க. எபிரேய மொழியில் இப்படி தான் எழுந்தாங்க. இந்த 3 மொழியில் எழுதினப்போ 3 தரப்பு ஜனங்கள் வந்து இதை பார்க்குறாங்க. இது ஆசாரியனும் பார்க்குறான். ஆசாரியன் ரொம்ப குதுர்க்கமாக பார்க்குறவன் என்ன அர்த்தம்னெல்லாம் பார்ப்பானுங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியும்னா, இந்த எபிரேய வார்த்தை நான் தமிழில் வாசிக்கிறேன். யோயிட் ஹே வவ் ஹே. இந்த அர்த்தம், இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? சரி, ஓகே, உங்களுக்கு நம்ம கண்டென்ட் தானே வேணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, யெகோவா தேவனாகிய கர்த்தர்னு அர்த்தம். எப்படி? என்னத்துக்கு இயேசுவை பலி கொடுத்தானுங்க?
இவன் கள்ளன், துரோகி, வேத புரட்டன், ஆலயத்தை இடிப்பேன்னு சொன்னான் இல்லையா? இப்போ யூதர்களுடைய தேவனே வந்துருச்சு, யெகோவா கர்த்தர்னு வந்துருச்சு. சும்மா இருப்பானுங்களா? எதுக்கு போட்டானுங்க உங்களுக்கு புரியுதா? இயேசு எதுக்கு போட்டானுங்க? நான் கடவுள்ன்ட்டான், அதுக்கு தான் போட்டானுங்க. கடைசியில் இப்போ அடிச்சு கொண்டு அங்கே தூக்கி போட்டப்போ என்ன வருது? எழுதி போட்டிருக்கு. இதை எழுதுனது யாரு? ரோம பேரரசு. யார் ஆண்டவர் இவரை ஒப்பு கொடுத்தது? யாரு? யார் அந்த அரசன்? யாரு? பிலாத்து. பிலாத்து கிட்ட மேல போய் நிக்கிறானுங்க, இதை மாற்றணும். எப்படி? பிலாத்துக்கே தெரியாது எப்படின்னு. பிலாத்து ஒரு இடத்துல கேட்பான், நான் தான் இந்த முழு உலகத்துக்கும் ராஜானுவான். அப்பதான் நம்ம ஆளு தலையை லைட்டா தூக்குவார். நானே முழு உலகத்துக்கும் ராஜானுவார். அந்த டைம் மட்டும் தான் பேசுவார் அவர். ஆனா அந்த கிறுக்கு பயலுக்கு தெரியல. அவன் என்ன செஞ்சுட்டான்? கையை கழுவுனா இவர் மேல எனக்கு எந்த ஒட்டும், கையை கழுவிட்டான். கழுவுனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டானா, இது எழுதுனது அவன் இல்ல. யார் எழுதுனா? இத தேவனே எழுதினார். அங்க மறுபடியும் போய் முறையிடுறானுங்க. என்ன சொல்றான் அவன்? எழுதினது எப்படி? ஏன்னா பொதுவா இந்த பிலாத்து என்கிறவன் இந்த ரோம பேரரசு முழுவதையும் ஆண்டாலும், முழு யூதர்களையும் ஆண்டு கொண்டிருந்தாலும், இந்த ஆசாரியன் சொல்றதை இவன் கேட்பான். கரெக்டா கேட்கலன்னா பிரச்சனை. இவனுக்கு ஆட்சிக்கே பிரச்சனை வரும். அதனாலதான் சிலுவையில அடிக்க ஒப்பு கொடுத்தான். ஆனா இப்போ வழியே இல்லை. ஏன்னா இதுல இருந்து என்ன தெரியுது? இது எல்லாமே தேவனுடைய செட்டப்பு. யாருடைய செட்டப்பு? தேவனுடைய செட்டப்பு. அப்படி இல்லைன்னா நம்மளை எப்படி மீட்க முடியும்? ஏங்க, இவனுவெல்லாம் ராஜாவா இருந்தா நம்ம எப்படி மீட்கப்படுறது? நமக்கு யார் ராஜாவா வரணும்? நமக்காய் ரத்தம் சிந்து அடிபட்டு நொறுக்கப்பட்டு நம் பாவங்களை முற்றிலுமாய் பரிகரித்து ஒருவர் வரணும். அது இவர் தான் வரணும். இவருக்கு தான் அந்த பேர் சூட்டப்படணும். இவர் தான் உண்மையிலே யெகோவா கர்த்தர். யார் வந்து மரிச்சா? பிதாவாகிய தேவனே வந்து மரித்தாருங்க. தேவனே நமக்காய் ரத்தம் சிந்தினார். இயேசுங்கிறது ஒரு அவதாரம், அவ்வளவுதான், ஒரு பரிணாமம். பட் மரிச்சது யாரு? உண்டாக்கின யெகோவா தேவனே கர்த்தராய் வந்து மரித்தார். இப்போ அது தெளிவா இருக்குது. முழு உலகத்திலையும் எல்லாரும் பார்க்கிற மாதிரி அவர் அடிக்கப்பட்டாரு, ரைட்டா? ஆனா இங்க சம்பவம் என்ன ஆச்சு? எது மறைக்கப்படணுமோ, எது மறைந்து போகணும்னு நினைச்சானுங்களோ அதுவே மிக பெரிதாய் பிரஸ்தாபப்பட்டது. யெகோவா தேவன், நானே யூதர்களுக்கு கடவுள், ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ எது உனக்கு கிடைக்க கூடாதுன்னு இந்த உலகம் நினைக்குதோ அதையே உன்னை கெட்டி வர பண்றதான் தேவன். தேவனுடைய திட்டமே உன்னை யாரு நிராகரிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலேயே உன்னை உயர்த்த இன்னைக்கு தேவனால் முடியுதுன்னா இதுதான் அது. ஏன்னா உனக்கு தேவன் முன் குறிச்சதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் ஒன்ன கைவிட மாட்டார். நீ அவரை விடாம இருக்கணும், அதான் மேட்ரு. அவர் உன்னை விடவே மாட்டார். உன்னை குறித்து செய்ய நினைத்த காரியத்தை அவர் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார். அதுக்கு இடையில என்ன வேணா அழுக்கு, என்ன வேணா பிரச்சனை, எத்தனை வேணா கம்ப்ளைண்ட், என்ன வேணா வரலாம். ஆனா முடிவு பரியந்த நீ நிக்கிறேனா, கர்த்தர் சொன்னதான் நடக்கும்னு நினைச்சிட்டேனா அதான் நடக்கும். மாற்றமே கிடையாது. அதை ஒருத்தனை தட முடியாது. அரசாங்கமும் அரசாங்கமே தடை கிடையாது. கடைசியில் என்ன செய்யும்? உனக்கு எதிர்த்து நின்று அரசாங்கம் உனக்கு சாதகமாக நிற்கும். அல்லேலூயா. இங்கே அப்படிதான் நடந்தது. அப்போ என்னது? யெகோவா தேவன் கர்த்தர், ரைட்டா? பாருங்க, திருப்பி கொள்ளுங்க. ரோமர்
ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1:21. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை நான் இதில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணனானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. இவ்வளோ பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இரத்தத்தை சிந்தி இருக்கிறாரு, அசிங்கப்பட்டிருக்கிறாரு, அவமானப்பட்டிருக்காரு, எல்லாம் செஞ்சிருக்காரு. ஏன் இன்னமும் ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரல? ஏன் பாவத்திலிருந்து நிவாரணம் வரல? சபையில இருக்கிறவங்களுக்கே நிவாரணம் வரல. ஏன்? ஏன்னா அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தல. அவரை மகிமைப்படுத்துறது எப்படிங்க மகிமைப்படுத்துவீங்க? இப்போ இதெல்லாம் அறிஞ்சிட்டோம், சத்தியத்தை அறிஞ்சிட்டோம். இயேசு யாருக்காக மரிச்சாரு? அப்போ நீங்கள் அதை என்ன செய்யணும்? இயேசுவே, எனக்காக இவ்வளோ இரத்தத்தை சிந்தி சிட்டியில் எல்லாரும் பார்க்க, புற ஜாதிகள் பார்க்க. இப்போ பாருங்களேன், நான் இருக்கிறேன் பாருங்க, அரை நிர்வாணமாக மார்த்தாண்டம் பாலத்துக்கு மேலே தொங்கி நிற்கிறேன்னு வைங்களேன், எப்படி இருக்கும்? எழுதியிருப்பாங்க மேலே, தி ஃபெய்த் ஃபேமிலி சர்ச் பாஸ்டர். நம்ம ஆளுங்க பாஸ்டர்னு சொன்னோன்னே கொஞ்சம் கூட இல்லை, பாஸ்டர் ஆம்பல. புரிஞ்சுதா? இவ்வளோ பெரிய இதை பண்ணிட்டோம். அப்படி நான் நிற்கிறேங்க, அப்படியே நிற்கிறேன். என் பேர் கேவலமாக நிற்குது. எதுக்காக? நீங்கள் செஞ்ச தப்புகளுக்காக நான் போய் நிற்கிறேன். எப்படி வச்சுக்கோங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? அடுத்து கல்லறையில் ஒரு முழு தெரியாத கொளுத்தி வைக்கணுங்களா? என்னது? கல்லறையில் ஒரு முழு தெரியாத கொளுத்தி வைக்கணும்? ஆமாம், முதல் 2 வருடம். திரும்ப புரியுது? கொஞ்ச நாள் அந்த சூடோடு இருக்கும். ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் அந்த சூடு பயங்கரமாக இருக்கும். அந்த ஹீட்டு. கர்த்தர் நல்லவர் வல்லவர் ரிபா லகா ரபா காஷா. அடுத்து லபா 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 காபா லா லாபா லாபா பண்ணல். என்ன கடவுள் இப்படி நீ சொல்லிட்டு, நீங்கள் இப்படி யாராவது சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க தானே? சொல்லலையா? நீங்கள் தோல்வியில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டா, நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க உங்கள் பாவத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு மீட்பை கொடுத்துருக்காருன்னு அறிஞ்சிருக்கிறீங்க. அறிந்தும் வீணர்களாய் நீங்கள் தேவனை மகிமைப்படுத்தாமல் பிரச்சனை வரும்போது, சூழல் நெருக்கும் போது, போராட்டம் வரும்போது அதையே நோக்கி பார்த்துட்டு இருக்கீங்க. தேவன் உங்களுக்கு இவ்வளவு பெரிய கிரியை செஞ்சிருக்கிறாரு. எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படி தேவன் இவ்வளவு பெரிய கிரியை செஞ்சிருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, இந்த பிரமாணத்தின்படி ஒருவன் பலி செலுத்தினால் தேவன் அவனை ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியாது. அவன் கண்டிப்பா ஆசீர்வதிக்கப்பட்டாகணும். அது நீதி கட்டளை. பிரச்சனை வரும்போது, சூழல் வரும்போது போய் அழறதில்லை, சொல்லணும், ஆண்டவரே எனக்காய் உம்முடைய திரு ரத்தம் இங்கே கிரயமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை ஆசீர்வதிக்கும்படி, என் தரித்திரத்தை மாற்றும்படி நீர் ஐஸ்வர்யத்தை இழந்தீர் எனக்காய். அவர் அப்படியே அடிச்சு தொங்க விட்டாங்க. எப்படி இருக்குங்க? பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவி பார்த்தீங்கன்னா அந்த அடிக்கிற சீனு பாருங்கள். அந்த பிள்ளைங்கள்லாம் நான் காமிச்சு கொடுத்தேன், எல்லாம் ஒரே அழுக. அந்த சீன் அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. வேணும்னே அடிப்பானுங்க. புரியுதா உங்களுக்கு? வேணும்னே அடிப்பாங்க. இந்த தலையில் இந்த முள்கிரீடம் வச்சுருக்காங்கல்ல, இந்த முள்கிரீடம் வச்சு அப்படியே அந்த முள்ளை அடித்து உள்ளே ஏற்றுவாங்க. எதில்? தலைக்குள்ளே அடித்து உள்ளே ஏற்றுவாங்க. ஏற்றிட்டு அந்த அந்த கட்டை இருக்குல்ல, அதை எடுத்து நட்டு தலையில் அடிப்பாங்க. அடிக்கிறதுலே செத்து போயிடுவானுங்க. சிலுவைக்கு
போகிறதுக்கு முன்னாடியே செத்துருவாங்க. அதுதான் வழக்கம், அது நார்மல் அடி. இவரை வேணும்னு அடிப்பானுங்க, அடித்து கிழிச்சு சந்தா கிழிச்சு மனுஷ ரூபத்தை இழந்து முழுவதுமாக அப்படி தொங்கி கிடக்கும். சதை மொத்தமாக எல்லா சதையும் கிழிச்சு அதில் ரத்தம் தண்ணி எல்லாம் சேர்ந்துருந்தால் எப்படி இருக்கும்? அப்படி தான் தொங்கினார் அவர், தலையிலிருந்து கால் வரைக்கும். அவர் காணத்தக்க ரூபம் இல்லாதிருந்தார். இவ்வளவு எனக்காய் கிரயம் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்னா இப்ப நான் ஆழமா அறிந்து கொள்றேன். இப்ப நான் எப்படி முறையிடணும்? அறிந்தும் வீணரா இல்லாமல், தேவன் எனக்கு இவ்வளவு பெரிய கிரியை கொடுத்திருக்கிறேன், அவ்வளவு பெரிய ஆழமான ஆசீர்வாதங்களை என் மேல கொண்டு வரும்படி நீ கிரயமாய் கொடுத்திருக்கிறேன். அதை நான் பெற்றுக்கொள்ளாமல் போவதே இல்லை. அதை தடை பண்ண ஒருவனால முடியாது. பிசாசால் அதை தடை பண்ண முடியாது. என்னுடைய குறைவுகளோ, ஏதோ ஒரு பலவீனமோ, ஏதோ ஒரு சின்ன சின்ன பாவங்களோ அதை குறைவு செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இப்படி முறையிடணும். இல்லைன்னா மறுபடியும் என்ன செய்வாங்க? பாவி 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 பாவின்னு. அதான உனக்கு தெரியும் பாப்பா நீ பாவின்னு. உனக்காக கிரயம் குடிச்சு உன்னை மீட்டு உன்னை நீதிமானாக்கி இருக்கிறாரே, நீ என்ன பேசணும்? நான் இப்பொழுது நீதிமான், எனக்கு உள்ளது எனக்கு தான், அதை ஒருவனும் பறிக்க முடியாது. உன் வாயால சொல்லணும், உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் நாவினால் நீ அறிக்கை இடுவதை தான் நீ பெற்றுக்கொள்ளுவ. ஹல்லேலூயா. வசனம் எப்படி சொல்லுது? ரோமர் 10:9 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். எப்படிங்க ரட்சிக்கப்படுவான்? நம்ம எப்படிங்க? கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிடணும். எப்படி? இயேசு என் இரட்சகர், என் முழு வாழ்க்கைக்கும் அவர்தான் இரட்சகர். பரிகாரியாகிய கர்த்தர் என் பாவத்துக்கான முழு பரிகாரத்தை அவர் செய்திருக்கிறார். ஆகவே அவர் என் பரிகாரியாகிய கர்த்தர். நான் செலுத்த வேண்டிய எல்லா பலிகளையும் எனக்காய் நியாயப்பிரமாணத்தின் முழு சட்டத்துக்கும் கீழ்ப்படிந்து அவர் எனக்காய் செலுத்தி இருக்கிறார். ஆகையினால் அதை என் வாயினால் அறிக்கையிடுகிறேன், முறையிடுகிறேன். பிரச்சனைக்கு முன்ன முறையிடணும். பிரச்சனையே வியாதியே உனக்கு கீழ்ப்படிய நான் வரல, எனக்காய் ஒருவர் இரத்தத்தை சிந்தி, என்னை படைச்ச தேவன் எனக்காய் இரத்தத்தை சிந்தி முழுவதுமாய் கிரயமாக்கி என்னை நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து, அதை நிறைவேற்ற முடியாத சாபத்திலிருந்து என்னை விடுதலையாக்கி இருக்கிறார். இதை வாயில சொல்லணும். தேவன் அவரை மரித்தொழுந்து எழுப்பின இருதயத்தில் விசுவாசத்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக. நீதினா என்ன? நீதி உங்களுக்கு நீதியை யார் செஞ்சா? ஏங்க, சட்டப்படி நம்ம தண்டிக்கப்படணும், அப்படித்தானே? இப்போ நம்ம தண்டிக்கப்படாதபடிக்கு நம் தண்டனையை இயேசு சிலுவையில ஏற்றுக்கொண்டார். 5 தகன பலிகளையும் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டத நான் விசுவாசித்து அந்த நீதி உண்டாகணும். எப்படி? என் சாபம் எங்க போச்சு? அவர் சரீரத்தில். இப்ப நான் யாரா இருக்கணும்? சாபம் நீதியா? சாபம் ஐஸ்வர்யனாய். சாபத்திலிருந்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ஐஸ்வர்யத்திற்கு மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறேன். இப்ப நான் எதை கிளைம் பண்ணணும்? எதை வாங்கணும்? எதை வாங்குறதுக்கு எனக்கு தகுதி உண்டாயிருக்குது? சாபத்தையா? ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள தகுதி பெற்றிருக்கிறேன். நான் எனக்கு ஓட்டுரிமை வந்திருக்குது. 18 வயசு ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஓட்டுரிமை. உடனே வந்து என்ன செய்வாங்க? அந்த லோக்கல் மெம்பரே வருவார். ஏன்னா அவருக்கு அந்த ஒரு ஓட்டும் கிடைக்கணுன்றதுக்காக வருவாரா இல்லையா? வருவாரா இல்லையா? அவரே வரும்போது சொல்லுங்க, பக்கத்தில் மெம்பரே வேலை பார்க்கும்போது எனக்காக, என் முழு வாழ்க்கைக்காக
அக்கறையோடு இருந்த தேவன் எனக்காய் இறங்கி வந்து என் பாவங்களை, என் சாபங்களை, என் தரித்திரத்தை, என் குறைவை எல்லாவற்றையும் 5 பலிகள் மூலமாய் செய்து நிறைவேற்றி என்னை காப்பாற்றியிருக்கிறார். இப்பொழுது எனக்கு எல்லாவற்றையும் இந்த பூமியிலே சுதந்தரிக்கும்படி எனக்கு அவர் மூலமாய் நீதி உண்டாயிருக்கிறது. அந்த நீதி உண்டாகும்படி நான் இருதயத்தில் இன்றைக்கு விசுவாசிக்கிறேன். அதன் மூலமாய் வர வேண்டிய பயன்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையில வந்து சேரும்படி, அந்த ரட்சிப்பு உண்டாகும்படி வாயினால் அறிக்கை பண்ணுகிறேன். கவனிங்க, இப்ப மாதம் பெண்கள் உரிமை தொகைன்னு ஒன்று வருதா? ஒரு மாசம் முடங்கிச்சுன்னு வைங்க, என்ன செய்வீங்க? பத்த வச்சிருவீங்கல்ல. 1000 ரூபாய்க்கு நீங்க பத்த வைப்பீங்க இல்லையா? 1000 நன்மைகளை தேவன் நமக்காய் தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய ஆத்மாவை முழுவதுமாய் பலியாய் ஒப்பு கொடுத்து பெற்று தந்திருக்கிறார். எப்படி விடுவீங்க? ஹலோ, நான் சொல்றேங்க, சுகமா வாழுங்க, சமாதானத்தோடு வாழுங்க. உங்கள் பாவத்துக்கான பரிகாரம் செலுத்தி விடப்பட்டாயிற்று. கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறார். இஸ்ரவேலின் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்க முடியும். உங்க வாயில இருதயத்தில் விசுவாசித்து உங்க வாயினால் அறிக்கையிட்டால் அதை பெற்றுக் கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. உங்களுடையது அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்க வாயினால் அறிக்கையிட்டு, தேவனே, நீர் சிலுவையில் சுதந்தரித்த சகலவற்றையும் உமது பிள்ளையாகிய நான் அனுபவிக்க பாத்திரனாய் இருக்கிறேன். ஆண்டவர் உங்களை தடை பண்ணவே மாட்டார். பந்தேசுகாரை ஏதாவது தடை பண்ணா உண்டு. அல்லேலூயா. பாதிக்கப்பட்ட முகங்கள் என் கண்களில் முன்னாய தெளிவாக தெரிகிறது. வேதம் தடை பண்ணல. விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படி கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி விடுதலை ஆக்கி இருக்கிறார். இத வாயில அறிக்கை பண்ணு. யாரோ சொல்றா, நீ சபிக்கப்பட்டிருப்பேனா? எப்படி சபிக்கப்பட்டிருப்ப நீ? அவ்வளோ கேவலமா ஆண்டவருடைய மீட்பு? அவர் கொடுத்த கிரையம் அவ்வளோ கேவலம். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. தேவன் சகலவற்றையும் கொண்டு இங்க வச்சுட்டார். இதை இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில பேச. நீதான் ராஜா. ஹல்லேலூயா. அடுத்த பிரைம் மினிஸ்டர் நான் தான். வேணும்னா சொல்லிக்கோ. உனக்கு ஆசையா இருக்கா? எத்தனை ஆசை இல்லையா? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? 1 2 3 4 5 சரி, வரிசையாக போய் ஒரேடியாக 5 வருஷத்தில் 50 போகிறீங்களா? இல்லை 5 வருஷமாக இருக்கிறீங்களா? எப்படி? ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆனால் விரும்புகிற உனக்கு கர்த்தரதை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பிரைம் மினிஸ்டர் ஆகக்கூடாது, முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நீதி உண்டாக்குன தேவன் ஒரு நாட்டுக்கு தலைவன் அல்ல, அமெரிக்காவுக்கு ஜனாதிபதி அல்ல. அவர் முழு உலகத்துக்கும் சர்வ வல்ல தேவன். அவர் முழு உலகத்துக்கும் ராஜா. யாவே கர்த்தர். ஹல்லேலூயா. எப்படி இழந்து போவேன் சொல்லுங்க? நான் ஒன்றையும் இழந்து போக மாட்டேன். என் தேவன் என் தலையில எழுதினது தான். ஒருத்தரால் அதை மாற்ற முடியாது. நானும் அதை மாற்றப் போவதில்லை. என் மேல் தேவன் விதித்த இந்த ஆசீர்வாத நீதி அனைத்தும் என் மேலும், என் தலைமுறை மேலும், தலைமுறைக்கும் வந்து பலிப்பதாக. ஹல்லேலூயா. தலைமுறையின் மேல எவன் கை வைப்பான்னு பார்ப்போம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்டை கடைசியை பார்க்க போகிறோம். பார்த்து முடிச்சிடலாம். என்ன பலி? 5 பலியில் கடைசி பலி என்ன பார்க்க போகிறோம்? குற்ற நிவாரண பலி.
லேவியராகம் திருப்பிக் கொள்ளுங்க. லேவியராகம் 5ஆம் அதிகாரம், லேவியராகமம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15-16 வாசிங்க. ஒருவன் கர்த்தருக்குரிய பரிசுத்தமானவைகளில் குற்றம் செய்து அறியாமையினால் பாவத்துக்கு உட்பட்டால் அவன் தன் குற்றத்து நிமித்தம் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி நீ அவன் மேல் சுமத்தும் அபராதம் எவ்வளவு எவ்வளவு வெள்ளி சேக்கல் பெறுமோ பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடாவை குற்ற நிவாரண பலியாக அவர் சந்தையில் கொண்டு வந்து பரிசுத்தமானதை குறித்து படிங்க படிங்க. ரைட்டு. ஸோ இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை பார்த்து முடிக்க போகிறோம். ஃபினிஷிங் ஏரியாவில் வந்துட்டோம். இப்போ இங்கே என்னென்னா வெள்ளியை சொல்லியிருக்குது. இந்த நிவாரணத்துக்கான பலி, இந்த குற்ற நிவாரண பலி, ரைட்டு தானே? இந்த குற்ற நிவாரண பலிக்கு என்ன செலுத்தணும்னா வெள்ளி. என்ன செலுத்தணும்? வெள்ளி. அது எப்படி செலுத்தணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஆள் ஒரு குற்றம் செய்து பிரதான ஆசாரியன்ட்ட போய் நிற்குதுன்னா அவனுக்கு இந்த குற்ற நிவாரண பலியை செலுத்தணும் அப்படின்னா ஆசாரியன் ஒரு நேமத்தை சொல்லுவான். அவன் விரும்புகிற மாதிரி சொல்ல மாட்டான். அவன் விரும்புகிற மாதிரி சொல்ல முடியாது. இப்போ ரோசலட்டை எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னா நான் தான் ஆசாரியன், வா வந்தியா, ஒரு 2000 ஆடு கொண்டு வரணும் நாளைக்கு. எப்படி 2000 ஆடுலையே வெள்ளியா? ஒரு 500 கிலோ வெள்ளி வேணும். எப்படி? இந்த வருஷம் உனக்கு குற்ற நிவாரண பலி, குற்றத்தை நிவாரணம் பண்ணணும்னா பலி எவ்வளோ செலுத்தணும்? 500 கிலோ என்னது வேணும்? வெள்ளி வேணும். நான் கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கொடுப்பாங்களா அவங்க? இருக்கிற எள்ளு போல சில்லு வெள்ளியை எடுத்து மண்டையில் அறுத்து கிழிச்சிட்டு நம்மளை குற்ற நிவாரண பலியை அறுத்து விட்டு போயிடுவாங்க. அப்படி தானே? இப்போ பாருங்களேன், ஆசாரியன் இடத்துல அந்த குற்ற நிவாரண பலிக்காக போய் நிற்கும் போது அவங்க அந்த ஆசாரியன் சொல்லுவான். எப்படி சொல்லுவான்? நீ இவ்வளவு கிலோ, இவ்வளவு சேக்கல் வெள்ளிய என்ன செய்யணும்? வெள்ளியை கொண்டு வரணும். அதை வெள்ளியா கொண்டு வரக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 கிலோ வெள்ளின்னு வைங்களேன். இப்போ ரோஸ்லெட் வராங்க, 4 கிலோ வெள்ளிக்கு சமமான பணத்தை நீ சந்தையில் கொண்டு போய், எங்க பக்கத்து வீட்டில் போய் வாங்கக்கூடாது, சந்தையில் போய் அந்த 4 கிலோ வெள்ளிக்கு பெருமான அந்த தொகையை நீ அங்க குடிச்சிட்டு அந்த ஆட்டுக்கடாவை வாங்கிட்டு என்ன செய்யணும்? வரணும். அதை பலி செலுத்தணும். அதுக்கு ஒரு முறைமை இருக்குது. எப்படி பாருங்க, நம்ம முதல்ல அதுக்குள்ள பார்ப்போம். வெள்ளி பாருங்க, வெள்ளி ஏன் வெள்ளி அபராதமா செலுத்தினாங்க? எப்படி? தங்கத்தை செலுத்திருக்கலாம்ல, இல்லையா? கேட்டிருக்கலாம் தானே? ஆண்டவர் விலை உயர்ந்ததை கேட்கணும் தானே? ஏன் தங்கத்தை கேட்காம வெள்ளியை கேட்டாங்க? அப்படின்னா வெள்ளிக்கு ஏதோ ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எப்படிங்க? ஏன்னா சிஸ்டர் பிரதர், இதை நான் கதையாக சொல்லலை. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள, ஆழமாக தெரிஞ்சுக்கொள்ள உங்கள் விசுவாசம் கர்த்தர் மேலே பலமாக இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம ஆழத்துக்கு போகிறோம். ஹல்லேலூயா. அவன் என்ன சபிச்சிட்டான், அவன் என்ன நோண்டிட்டான் அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட்டு இருக்க வேண்டாம். கர்த்தர் நம்மளை எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிறான்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட மாட்டீங்க. உலகத்தின் உபத்திரவங்களுக்கு நீங்கள் விலக்கி இருப்பீங்க. உலகத்தின் பேச்சுகளுக்கு நீங்கள் காதை கொடுக்கவே மாட்டேன், போயிட்டே இருப்பீங்க. புரியுதா? அதுக்கு தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ வெள்ளின்னா என்ன? ஏன் வெள்ளி? வசனம் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. யாத்திராகமம் 30. யாத்திராகமம் 30:11 நான் படிக்கிறேன், நீங்க படிக்காதீங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரை அவர்கள் லெக்கத்தின்படி
கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும் போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதையை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க கடவன். எண்ணுகிறவர்களின் தொகையில் சேருகிற ஒவ்வொருவரும் பரிசுத்த ஸ்தலத்து சேக்கல் கணக்கின்படி அரை சேக்கல் கொடுக்க வேண்டும். ஒரு சேக்கல் 20 கேரா, கர்த்தருக்கு செலுத்தும் போது அரை சேக்கல். எண்ணப்பறவைகளின் தொகையிலே சேருகிற 20 வயது முதற்கொண்டு அதன் மேற்பட்ட வயது வரைக்கும் அதை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும். உங்களில் ஆத்துமாக்களுக்கு பாவ நிவர்த்தி பண்ணும்படி நீங்கள் கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தும் போது ஐஸ்வர்யவான் அரை சேக்கலுக்கும் அதிகமாய் கொடுக்க வேண்டாம், தரித்திரன் அதற்கு குறைவாகவும் கொடுக்கவும் வேண்டாம். தாவீது 2 பெரிய தப்பு பண்ணான். என்னது? தாவீது பண்ண பெரிய தப்பு, தேவனுக்கு முன்பதாக 2 பெரிய தப்பு. ஒன்று உரியாவோட மனைவியோட தேவனுக்கு பிரியமில்லாத அவன் ஒரு பாவத்தை செஞ்சான். அது 2வது மிகப்பெரிய தேவனுக்கு முன்பதான பாவம் என்னன்னா, இந்த கணக்கெடுப்பில் ஒரு தப்பு பண்ணுவான். எப்படி? ஜனங்களை கவனிங்கோ, ரொம்ப கவனிங்க, கணக்கெடுப்பில் தப்பு பண்ணுவான். கணக்கெடுப்பில் எப்படி தப்பு பண்ணுறான்னா, இப்போ நான் பாருங்க, நம்ம சபையில் எல்லாரும் இருக்கிறோம், அப்படி தானே? எல்லாரும் இருக்கிறாங்க. இருக்கும்போது அஜீஷ் பரவாயில்ல, அவன்ட்டு ஒரு 2000 ரூபா வாங்கலாம். ரோஸ்லெட்டுக்கிட்டு ஒரு 2000 ரூபா வாங்கலாம். சுஷ்மா பாவம் வேலை இல்லை, அவள்கிட்ட ஒரு எப்படி காசு கேட்குறது, அதனால் 1 டன் வேண்டாம், சரி நான் அதை கட்டிக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணுவான். யாரு? தாவீது தன்னுடைய ஜனங்களிடத்தில் போய் எப்படி நான் வரி கேட்பேன்? வரினா தேவனுக்கு கொடுக்க வேண்டியதில்லை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலி கணக்கெடுத்து ஏழை பணக்காரனு கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி அங்க என்ன செய்யணும்னா தேவனுக்கு கொடுக்க வேண்டிய பலியை கொடுக்கணும். அதை தவற விடுவான். பாவ பிள்ளைங்க இவங்கள்ட்ட நம்ம எப்படி கேட்குறது சொல்கிறான் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன், சுஷ்மா அவள் எப்படி, அவளுக்கு வேலையே இல்லை, அவளை நான் போய் எப்படி கஷ்டப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம் என்ன? வெளிப்படையை பார்க்க எப்படி இருக்குது? நான் அவளுக்கு ரொம்ப தயவு பண்ணுற மாதிரி தானே இருக்குது. தேவன் பார்வையில் நான் அவளை வேணும்னே மட்டப்படுத்துகிறேன்னு அர்த்தம். தேவன் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்கிறாரு. உள்ளவன், இருக்கிறவன், இல்லாதவன், எல்லா கெட்டவன், எல்லாருக்கும் தேவ நியமனத்தின்படி பலி செலுத்தணும். அதை அவன் செய்யாம தவிர அது தேவன் பார்வையில் தப்பா போகுது. இங்க அதை தான் சொல்லப்பட்டிருக்குது. மோசைட்ட ஒரு கணக்கெடுப்பு வச்சிருக்கிறாரு. இந்த கணக்கெடுப்பு எல்லாரும் என்ன செய்யணும்? ஒரே மாதிரி அந்த இது கொடுக்கணும். அந்த தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த முறைகளை செலுத்தணும். அப்ப செலுத்துறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு. சரியா? திருப்பி கொள்ளுங்க, யாத்ராகமம் 38 வாங்க, 25 வாசிங்க. சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. 1775 சேக்கல் நிறையுமாய் இருந்தது. அப்போ சபையில கணக்கெடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தில் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கலின்படி 100 தாலந்து இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு கணக்கு சொல்லப்படுறதுக்கு. ரைட்டு, திருப்பி கொள்ளுங்க. ஆதியாகமம் 24 எடுங்க, அப்படியே கேளுங்க. இதில் பாயிண்ட் இருக்குது, எண்டில் மேட்டர் இருக்குது, கவனிங்க. ஆதியாகமம் 24:53 வாசிங்க. பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளியுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். இங்கே தான் சப்ஜெக்ட். இது என்ன மேட்டர் சொல்லுதுன்னா, ஆபிரகாமுடைய பையன் ஈசாக்குக்கு ஆபிரகாம் என்ன சொல்றான்? தன் இனத்தாரிடத்துல பெண் கொள்ள சொல்றான். அப்போ தன்னுடைய உறவுக்கார இடத்துல அங்க போறான். அனுப்புறது யார் அனுப்புறான்? வேலைக்காரன் அனுப்புறான். அந்த வேலைக்காரன் என்ன கொடுத்து விடுறான்? படிங்க. ஏன் வெள்ளியை முதல்ல சொல்லியிருக்கு? வெள்ளிக்கு அடுத்து தான் பொண்ணை சொல்லியிருக்கு. பொண்ணுக்கு அடுத்து வஸ்திரம் சொல்லிச்சது.
இதில் ஏதோ இருக்குது தானே. அப்போது வெள்ளியை ஏதோ ஸ்பெஷலைஸ்ட் பண்ணுது. சம்திங் இஸ் தேர் இன் வெள்ளி. ரைட்டா? பாருங்க, வெள்ளிக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. வெள்ளியோட அர்த்தம் என்னன்னா, வெள்ளியோட அர்த்தம் மீட்கும் பொருளை அடையாளப்படுத்துறது. வெள்ளிக்கு அர்த்தம் என்ன? ஒரு மீட்பை அடையாளப்படுத்துறது, ஒரு மீட்கப்பட்ட ஒரு பொருளை அடையாளப்படுத்துகிறதாம் வெள்ளி. அப்ப ரெபேக்கால சந்திச்ச உடனே ரெபேக்காலுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? வெள்ளி உடைமைகளையும் பொன்னு. பொன்னுன்னு அர்த்தம் என்ன? நீங்க போட்டிருக்க கம்மலுக்கு அர்த்தம் என்ன? நீங்க போட்டிருக்க மாலைக்கு அர்த்தம் என்ன? ஒட்டியானதுக்கு அர்த்தம் என்ன? மாட்டிக்கு அர்த்தம் என்ன? நெட்டிச்சூட்டிக்கு அர்த்தம் என்ன? நீதியை அடையாளப்படுத்துகிறது. வஸ்திரம் ரட்சிப்பை அடையாளப்படுத்தும். நீதியின் சால்வை. ரைட்டா? இந்த நீதியின் மூலமாய் வந்த அந்த ரட்சிப்பு ஆகிய வாழ்க்கையை வஸ்திரம் அடையாளப்படுத்துறது. அப்போ வெள்ளி, பொன்னு, வஸ்திரம். இந்த ஈசாக்கு கவனிங்க, ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளம். ஆபிரகாம் யாருன்னா, பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமானவன் தான் ஆபிரகாம். ஈசாக்கு குமாரனுக்கு அடையாளமானவன். இது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஆபிரகாம் யாரை பலியிட போறான்? ஈசாக்க தன் சொந்த மகனை பலியிட போனான், அப்படிதானே? அது சாயல். யாருக்கு சாயல்? குமாரனை பிதா என்ன செய்ய போறாரு? பலியிட போறாருங்கிற அடையாளம். அந்த பலியிட்டதன் மூலமா என்ன உண்டாச்சு? ரட்சிப்பு. எப்படி வந்துச்சு? இயேசு நமக்காய் நீதி என்னை கொண்டு வந்திருக்காருன்னா, அவர் ரத்தத்தை சிந்தி என்ன கொண்டு வந்திருக்காரு? ரட்சிப்பை கொண்டு வந்திருக்காரு. அந்த ரட்சிப்பு யாருக்கு? எனக்கு, உங்களுக்கு. எதுக்கு வந்தது இந்த ரட்சிப்பு? எப்படி வந்தது? எப்படி வந்தது? எதன் மூலமா வந்தது? வஸ்திரம், ரட்சிப்பாகிய சால்வை. அந்த நீதியின் மூலமா எனக்கு அந்த சால்வை வந்தது. அவர் நிர்வாணமானது எதுக்கு தெரியுமோ? என் நிர்வாணத்தை மறைக்க, என் பாவங்களை மறைக்க, என் குறைவுகளை மறைக்க, என் தப்புதங்களை மறைக்க, என் பலவீனங்களை மறைக்க, என் வியாதியை மறைக்க அவர் ரட்சிப்பு என்னும் சால்வையை என் மேல் போர்த்தினார். ஹல்லேலூயா! இங்க ரெபேக்காளுக்கு பாருங்க, வெள்ளியை கொடுக்குறான் முதல்ல. அப்ப வெள்ளி இஸ் த ஸ்பெஷல். ரைட்டா? மீட்கும் பொருள். ஒன்ன மீட்கணும்னா வெள்ளிய கொடுத்தாதான் மீட்க முடியும். அப்ப வெள்ளியில அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது. அப்ப இது இயேசுக்கு நடந்ததா? எப்படி நடந்தது? எந்த முறைமையின்படி நடந்தது? we can see. பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும் நீங்க படிக்க வேண்டாம், நான் படிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், யாதும் ஒருவர் ஒரு விசேஷத்தை பொருத்தனை பண்ணியிருந்தால், பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள். 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் நீ பரிசுத்த ஸ்தலத்தில் சேக்கல் ஆகிய 50 வெள்ளி சேக்கல். அப்படின்னா பாருங்க, 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்டவர்கள் ஆண் பிள்ளையை. இப்ப பாருங்க, இது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இது எத்தனை வயசுக்கு எத்தனை வெள்ளி காசு, எத்தனை வெள்ளி கொடுக்கணுன்ற ஒரு அளவை இந்த லேவியராகமம் 27ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இது நியாயப்பிரமாணத்தின்படி தேவன் கொடுத்தது அல்ல. எப்படிங்க? தேவன் கொடுத்தது இல்லை. அளவெல்லாம் யார் நிர்ணயம் பண்ணது? யூதர்கள் அவருடைய வழக்க காலாகாலமாக அவங்க என்ன செய்தாங்க? அவங்க நிர்ணயம் பண்ண ஒரு அளவு. அந்த அளவு ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க. இந்த அளவின்படி தான் என்ன பண்ணப்பட்டதுன்னா, இந்த அளவின்படி தான் என்ன நடந்தது? மீட்கும் பொருளாய் வெள்ளி கொடுக்கப்பட்டது. இந்த வெள்ளி காசு கொடுக்கிற முறைமை நமக்கு பைபிள் அங்கங்கே கோட் பண்ணியிருக்குது. நான் ஒரு முக்கியமான இடத்தை உங்களுக்கு சொல்றேன், கோட் பண்ணி காக்கிறேன். திருப்பிக்க ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 28.
அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து அந்த வர்த்தகராகிய மீதியானவர் கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியில் தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள். அவங்க எங்க கொண்டு போனாங்க? எகிப்துக்கு கொண்டு போனாங்க. பாருங்க இந்த கிளிப்ல மீட்கும் பொருள் எப்படி தீர்மானிக்கப்படுகிறது. வெள்ளியின்படி ஒரு வெள்ளி காசு ஒரு ஆளுக்கு என்ன வயசுல, யாருக்கு, ஒரு ஆம்பளைக்குன்னா எவ்வளவு கொடுக்கணும், ஒரு பெண்ணுக்குன்னா எவ்வளவு கொடுக்கணும் அப்படிங்கறது பாருங்க. ஒரு மாதத்துல இருந்து 5 வயசு வரைக்கும் எவ்வளவு கொடுக்கணும் ஒரு ஆண் பிள்ளைன்னா, மீட்கும் பொருளா இந்த பாவ நிவாரண பலி எவ்வளவு கொடுக்கணும்? 5 சேக்கல் வெள்ளிக்கு என்ன செய்யணும்? ஆட்டுக்கடாவை சந்தையில போய் வாங்கணும். பெண்ணுன்னா 3 சேக்கல். 5ல இருந்து 20 வயசு வரைக்கும் என்ன எவ்வளவு? 20 சேக்கல் வெள்ளி. ஆம்பளை என்ன, பொம்பளை எவ்வளவு? இங்க யோசேப்பு எவ்வளவு வெள்ளிக்காசு விற்கப்பட்டான்? யோசேப்பு எவ்வளவு வெள்ளிக்காசு விற்கப்பட்டிருக்கான்? 20. அப்ப அவனுக்கு வயசு என்ன? அந்த அதிகாரத்தில் முதல்ல பாருங்க, அவனுக்கு வயசு 19 இருக்கும். 19. யோசேப்பு 17 வயதா இருந்தான். எப்படி? 17 வயது. அப்ப அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இது யூத கலாச்சாரத்தில் இருந்த முறைமைகள். ஹல்லேலூயா. அப்போ இங்க யோசேப்பு என்ன செய்யறான்? யாருக்காக விற்கப்படுறான்? ஹலோ, தேவனுடைய சித்தத்துக்காக விற்கப்படுறான். தேவ சித்தத்தை அவன் எகிப்துல போய் செய்யணும். அவன் இந்த ஜனங்களை பஞ்சத்திலிருந்து மீட்கும்படி ஒரு ராஜாவை கர்த்தர் எழுப்பணும். புரியுதா? அந்த ராஜாவை எகிப்துக்கு கொண்டு போகணும். திஸ் இஸ் a plan. உனக்கு வருகிற நெருக்கம், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் God's plan. நீ பிரச்சனையே பார்த்துட்டு இருக்க, லைட்டா ஒரு சொறி மாதிரி வந்திருக்கும், அதான் நோண்டி சொரிஞ்சு. ஹல்லேலூயா. புண்ணுங்க மருந்து வச்சிருந்தா இந்நேரம் புண்ணு காணாம போயிருக்கும். பாருங்க, இது அதை சொரிஞ்சு ஐயா. அப்ப பாருங்க, இங்க 20 வயசான சேக்கல் வெள்ளி பண்ணப்பட்டது. ரைட்டா? புரிஞ்சுதா? இயேசு எவ்வளவு வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டார்? எப்படி? அவருக்கு வயசு எத்தனை? அப்ப அவர் 50 வெள்ளிக்காசுக்கு தானே விற்கப்படணும். ஹலோ, அப்படித்தானே? கணக்குப்படி அப்படிதானாமா? 20. அவர் எத்தனை வயசுல வெள்ளிக்காசு கொடுத்து அவரை அடக்கம் பண்ணாங்க? அவரை சிலுவையில் அடித்த வயசு என்ன? அப்போ அவரை ஆனா பெண்ணா? அப்போ எவ்வளோ சேக்கல் வெள்ளி கொடுக்கணும்? சரி, இப்போ அவர் ஆனா பெண்ணான்னு பார்ப்போமா? ரைட், திருப்பி கொள்ளுங்க. லேவியராம் புஸ்தகம் 27 1 முதல் 8 மறுபடியும் பாருங்க. இந்த அட்டவணையில் இருக்கிறது தான் இந்த 27ஆம் லேவியராகம் 27ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வயசுல 6லேருந்து பாருங்கள். 60 வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளை 15 சேக்கலாகும், பெண் பிள்ளை 10 சேக்கலாகும் அப்படின்னு ஆணுக்கும் பெண்ணுக்கும் தனித்தனி ஏஜும் போட்டு அந்த இந்த லிஸ்ட்டை வந்து என்ன செய்கிறாங்க, கரெக்டாக சொல்லியிருக்குது. இதில் தான் சொல்லியிருக்குது. இனி திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 27:9 படிங்க. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து, கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. எவ்வளவு கொடுத்தாங்களாம்? கணக்கு இடிக்குது தானே? இப்போ கணக்குப்படி பெண்ணாக இருந்தால் அந்த வயசு கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 30. கிறிஸ்து யாருக்காக மரித்தார்? நம்ம யாரு? மணவாட்டியாகிய சபை. ஹல்லேலூயா. மணவாட்டியாகிய சபைக்கு தேவனுக்கு கொடுத்தது 30 சேக்கேல் வெள்ளி. ஹல்லேலூயா. அந்த வெள்ளி யார்கிட்ட போய் சேரணும் தெரியுமா? பலியா? அந்த பணம் யார்கிட்ட போய் சேரணும்? தேவனிடத்தில் போய் சேரணும். அது உங்களுக்கு தெரியும். அந்த பணம் தேவாலயத்தில் எறியப்பட்டது.
இப்படி அடுத்தது வேறு மாதிரி நிறைய கணக்குகள்லாம் போச்சுது. அது வேறு அதை ஸ்பெண்ட் பண்ண இதெல்லாம் வேறு. ஆனால் அது போய் சேர்ந்தது எங்கே? சபை. அங்கே என்ன செய்யப்பட்டது? ஆட்டுக்குட்டி அடிக்கும்படி 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு நமக்காய் மரித்தார். மணவாட்டியாகிய சபையை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் வருதா? நீங்க மீட்கப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் இயேசு என் இரட்சகன் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய சபை நம்ம மணவாட்டியாகிய சபை. புரியுதா? பிதா குமாரன் சர்ச்சு. ஹல்லேலூயா. சர்ச் இப்போ நம்ம தான் சபை. நம்ம சபையை பாதுகாக்கிற பொறுப்பு தான் பரிசுத்த ஆவியானவருக்கு. நம்மளை சபையை நடத்துகிற பொறுப்பு தான் பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆனால் சபை நம்ம தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலி சரியாக வந்துச்சா? கணக்கு கரெக்டாக வந்துருச்சா? என்ன பெரிய பிளான் போட்டிருக்காரு பாருங்க, இல்லையா? சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி இருக்குது, இல்லையா? தெரியும் போது இது என்ன பிளான்னா, உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே போட்ட பிளான். அந்த பிளானை போட்டு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிருக்காருன்னா நம்ம யாரு? இந்த முழு உலகத்தையும் ஆண்டு அனுபவித்து அதிகாரம் பண்ணி சகலவற்றையும் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையா ஏற்படுத்துகிறதா இந்த சபைக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். நீ யாருக்கிட்ட அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிற? ஆனா சத்தியம் என்னன்னா, அதிகாரம் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டு 2000 வருஷம் தாண்டிற்று. உனக்கு சகலவற்றையும் தேவன் காலுக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறார். கீழ்ப்படுத்தாதது ஒன்றுமில்லை. மனுஷனுக்கு தேவன் கீழ்ப்படுத்தாதது ஒன்றுமில்லைன்னு சொல்றான் தாவீது. அவன் என்ன வெளிப்பாடோட சொன்னான்னு தெரியல. கண்டிப்பா அது சாயலா இருந்தாலும் நிஜம் வந்துருச்சுங்க. சாயலா இருக்கும்போது அவனே அனுபவிச்சான்னா, நிஜமா இருக்கிற நீங்களும் நானும் எப்படி அனுபவிக்கணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன பெரிய பிளான்! எத்தனை பேர் விளங்குச்சுது? God is good. அப்ப 30 வெள்ளிக்காசுக்கு யார் விற்கப்பட்டா? கடைசி ஒரு வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்க, முடிச்சிடலாம். ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்கு சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சன்னதியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். போதும் பாருங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி, நொறுக்கினாரா இல்லையா? நொறுக்க அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினாரா இல்லையா? அவர் ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக, எது குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கப்பட்டது? ஆத்துமா. ஹல்லேலூயா. அங்க குற்ற நிவாரண பலி. நமக்கு குற்றம், நம்ம குற்ற உணர்வு எங்க வருது? எங்க வேலை செய்யுது? இதற்காக அவர் பலியாகனாரா? பலியாயிருக்கிறார். ஹே பாலாஹான் டூரோ மாக்காரியா டேட்டே. பாருங்க, குற்ற நிவாரண பலியாய் ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாய் இருப்பார். கர்த்தருக்கு சித்தமான, பாருங்க, அவருக்கு சந்ததி தான் நம்ம. அவர் நம்மளோடு நீடித்த நாட்களாய் இருப்பார். அவர் செய்ய நினைத்ததை எல்லாவற்றையும், அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் நம்ம வாழ்க்கையில் செய்ய விடுவார். அவரை உள்ள விடு, அவர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். அவரை உள்ள விடுங்க, பாக்கியெல்லாம் அவர் பார்த்துப்பாரு. ஏன்னா இயேசுவின் ரத்தம் உள்ள வந்துச்சுனாலே அங்க புறம்பான எந்த தீட்டுக்கும் அங்க வல்லமை இல்லை, அங்க உள்ள வர முடியாது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். That is a victorious blood. Hallelujah. That is a deliverance blood, healing blood. சுகமாக்குற ரத்தம், விடுதலை அளிக்கிற ரத்தம், பரிந்து பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா. நல்லா உட்கார்ந்து போய் 10 முறை கேட்கணும். எப்படி கேட்கணும்? 10 முறை கேட்டு 10 பேருக்காவது சொல்லணும். ஹல்லேலூயா.
நம்மளும் பலருக்கு தெரியாது இதெல்லாம். சத்தியம் சிலர் நிறைய பேர் சொல்லுவாங்கங்க, ஆண்டவர் ஒன்றை மன்னிக்கிறாரு. அது எப்படி மன்னிப்பார்? எப்படி கேட்டிருக்காங்களா இல்லையாங்க? நான் நீதிமான் நீங்கள் சொன்னப்போ கண்டிப்பாக யாராவது 4 பேர் வெட்கப்படுத்தியிருப்பாங்களே. அது எப்படி நீதிமான்? நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எது வரைக்கும்? இயேசு வரைக்கும். நீதிமான் ஒருவனும் இல்லை, அதை இயேசுவே சொன்னார். ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு அந்த இயேசுவின் நீதியையே பெற்றிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாய் நிறைவேற்றினவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். அவர் வாசமாய் இருக்கிறதுனால நம்ம தோற்று போவதே இல்லைங்க. இப்போ நம்ம எல்லைகள் பாதுகாக்கப்படுகிறது. இந்த நான் இங்கே பாருங்களேன், கவனிங்க. இந்த 5 பலிகள் மூலமாய் நமக்கு வந்த ஸ்லாக்கியம் நான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். என்னென்ன ஸ்லாக்கியம்? தைரியமாய் சபைக்கு வர முடியும். எப்படிங்க? தைரியமாக சபைக்கு வரலான்னு சொன்ன வரல. கேளுங்க, தைரியமாய் சபைக்கு வர முடியும். ஒருவேளை ஒரு குறைவோட நீங்க இருக்கிறீங்க, ஒரு பாவத்தோட பலவீனத்தோட தேவனுடைய சன்னதிக்கு போக முடியல, என்னால ஜெபிக்க முடியல, என்னால தேவனை ஆராதிக்க முடியல, குற்ற உணர்வா இருக்கிறேன், எனக்கு மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்னா நிச்சயமா கர்த்தர் சொல்றாரு, நீ அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாய். நிச்சயமா நீ உன்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனை தேடுவதற்கு உனக்கு தைரியம் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, உனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொன்று, நீங்கள் பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள், குமாரனாய் குமாரத்தியாய் அங்கீகாரம் பெற்றிருக்கிறீர்கள், தண்டனைக்கு விலக்கப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி பண்ணியிருக்கீங்க? தண்டனைக்கு விலக்கப்பட்டிருக்கிறீர்கள். தகன பலியின் விதிமுறையின்படி தேவன் நம்மளை ஆசீர்வதித்து தான் ஆக வேண்டும். எப்படிங்க? எப்படிங்க? சிங் பிரதர் என்ன தெரியுமா? ஆண்டவர் இன்னும் உங்களை ஆசீர்வதிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அதுக்கு தான் இங்கே வந்தீங்க. எதுக்கு வந்தீங்க? இங்கே ஃபெய்த் ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்ததில்லை, இங்கே வந்து இங்கே சத்தியத்தை கேட்குறீங்க பாருங்களேன். கேட்டதுனால என்ன நடக்குது? நீங்கள் ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். பணம் வந்து தான் ஆகணும், பொருள் வந்து தான் ஆகணும், காரு வந்து தான் ஆகணும், உனக்கு வீடு வந்து தான் ஆகணும், உனக்கு சுகம் வந்து தான் ஆகணும், உன் சரீரத்தில் வியாதி வர முடியாது, உன்னுடைய ஆத்துமாவுக்கு சமாதானம் இருந்து தான் ஆகணும். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வல பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாமல் இருக்கும். ஹல்லேலூயா. இப்பதான் வாக்குத்தத்தம் எல்லாம் உனக்கு உரிமையா அனுபவிக்க கொண்டாட உனக்கும் எனக்கும் சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு இது புரிஞ்சு? விசுவாசம் வருதா? விசுவாசமா இருக்குதா? விசுவாசம் வரலைன்னா இதை தான் இனி என்ன கேட்க வைக்கிறது? இதை தான் போட்டு போட்டு கேட்கணும். விசுவாசி வந்தோடனே யார் என்ன செய்யணும்? புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களை என்ன செய்யணும்? இந்த எபிசோட்ஸ் எல்லாமே போட்டு காட்டுங்க. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆழம்! புதுசாகிறவங்களுக்கு கொஞ்சம் புரியாது, குழம்புறவங்களுக்கு இது புரியும். அல்லேலூயா. நமக்காய் அவர் முழுவதுமாய் கிரயம் செய்யப்பட்டார். எனக்கான பாவங்கள் அத்தனைக்கும் அவர் கிரயம் செய்யப்பட்டிருக்கிறார். நான் தொடர்ந்து இந்த பாவத்தின் நிலையில் நான் இருக்க வேண்டாம். பாவத்திலிருந்து எனக்கு நிவாரணமும் பாவத்தை செய்யாத பலனும் தேவனுக்கு முன்பதாய் பழுதற்றவளாய் இருக்கக்கூடிய கிருபையும் ஸ்லாக்கியமும் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்துக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிறது. எல்லாவற்றையும் ஆளும்படி அனுபவிக்கும்படி எனக்கு தேவன் அனுமதி தந்திருக்கிறார். நான் பிதா தன் குமாரன் பிதா அப்பான்னு கூப்பிடுறதுக்கு என்ன அதிகாரம் இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு எனக்கும் அப்பான்னு கூப்பிடுறதுக்கான அதிகாரம் கிடைத்து விட்டது. அப்பான்னா நீங்கள் எப்படி கேட்பீங்க உங்கள் அப்பாட்ட? என்னெல்லாம் உண்டோ எல்லாம் உறிஞ்செடுப்பியெல்லாம் உங்கள் அப்பன்கிட்ட. அப்பனுக்கு தானே என்ன? அதே மாதிரி இந்த அப்பன்ட்ட உரிங்க. உங்கள் இங்கே லோக்கல் மாம்சத்தில் இருக்கிற அப்பன்ட்ட போய் நோண்டாதீங்க, அந்த அப்பன்ட்ட போய் நோண்டுங்க. அல்லேலூயா.